முருகன் மாநாடும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதான் நான் என்ன பதிவு பண்ணிட்டேன் நிறைய, அது இப்பயும் பதிவு பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, பயமும் இல்லை. அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. பாஜக சார்பில் நடைபெறவுள்ள முருகன் மாநாட்டை சங்கிகள் மாநாடு என அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பதிலடி கொடுத்துள்ளார். குடமுழுக்கிற்கு முன்னால் இன்னும் 4 முறை ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம். வருகின்ற 10ஆம் தேதி கூடுதல் ஆணையாளரை அங்கே அனுப்பியிருக்கின்றோம். 13ஆம் தேதி நானும் துறையினுடைய செயலாளர் ஆணையாளரும் அங்கே ஆய்வு பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம். பக்தர்களுடைய வசதிகள் என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ இயன்ற அளவிற்கு, முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து இதுவரையில் நடைபெறாத வகையில் திருச்செந்தூரிலே என் அப்பன் முருகனுக்கு, என் ஐயன் முருகனுக்கு, அருள்மிகு திருச்செந்தூர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து குடமுழுக்கை மகிழ்ச்சியோடும் நடத்துவோம். தடைக்கற்கள் பல உண்டானாலும் அதை தகர்த்தெறிகின்ற திறந்தோள்களை எங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மதுரை பெஞ்சும் சரி, அதே போல் உச்ச நீதிமன்றமும் சரி, இந்த குடமுழுக்கிற்கு துறையினுடைய கோரிக்கைக்குத்தான் வலு சேர்த்திருக்கின்றார்கள். தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எங்களுடைய முயற்சிகளும் தொடர்ந்து இந்த குடமுழுக்கிற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். குடமுழுக்கான நேரத்தை திட்டமிட்டு மாற்றணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சார். இந்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்தது. திட்டங்கள் பல உருவாகலாம். அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம், அல்லது சதி திட்டங்களாகவும் கூட இருக்கலாம். நம்மை பொறுத்தளவில் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம், நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நீதி நம் பக்கம்தான் இருக்கும். முருகன் மாநாடும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதான் நான் என்ன பதிவு பண்ணிட்டேன் நிறைய, அது இப்பயும் பதிவு பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, பயமும் இல்லை. அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக 7 to 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே இந்த 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். மதுரையில் நடப்பது முருகர் மாநாடு கிடையாது, சங்கிகள் மாநாடு. பிரித்தாளும் சூழ்ச்சியை கடைபிடிக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் வர 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த முருக பக்த மாநாடு எதற்காகன்னா, பக்தர்கள், இது ஏதோ பிஜேபி நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது, இது ஏதோ எங்களுடைய சங் பரிவார்கள் நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது. இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர்கள் மாநாடு. எப்படி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்களோ, அப்போ வெற்றிவேல் யாத்திரை, அது தானாக மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அது கொரோனா நேரத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அது இப்பொழுது பார்க்குறீங்க, திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருந்த விஷயங்கள், தொடர்ந்து இங்கு இந்து கோயில்கள், இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க ஒரு வேதனையுற்று, நமக்கான ஒரு ஒற்றுமையான தளம் இந்த முருகபக்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இன்றைய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்கு. இந்த மாநாட்டை ஏன் குஜராத்ல உத்தரப்பிரதேசம் நடத்தக்கூடாது? இதுல பிரித்தளம் சூழ்ச்சி இருக்கிறது. ஏன்னா விநாயகரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ராமரை ஏற்றுக்கொள்கிறோம், சங்கராவா முருகருக்கு ராமர் மாநாடு நடத்துறாங்க, விநாயகர் ஊர் நடத்துறாங்க. இதே மாநாட்டில் முருகர் மாநாட்டையே முருகர் மாநாடு தமிழ்நாடு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கோம். யார் சொல்ல? செல்வப்பிறந்தை காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிறந்தை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே சௌராஷ்டிரா, குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தினோம். வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம். ஏதோ ஒரு வருஷம் நடத்திட்டு ஒரு வருஷம் விடலை. ஒவ்வொரு வருஷமும் கூட காசி தமிழ் சங்கத்துக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா தெரியும். காசி தமிழ் சங்கத்துக்கு நான் இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விட வைக்கிறேன்.
இவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற காசி தமிழ் சங்கத்துக்கு வந்து பாருங்க. இங்க தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய ஒற்றுமை, தமிழர்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய இலக்கியங்களை எந்த அளவுக்கு காட்சிப்படுத்த உத்தரப்பிரதேச மக்கள் அதை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நேரில் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பகுதியில் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு உகந்த இது தமிழ் மண், முருக கடவுள், தமிழ் கடவுள். அதனால நாம தமிழ்நாட்டில் இதை நடத்தி கொண்டிருக்கோம். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.